அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? தேவனுடைய கிருபையால் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்கிறேன். நிஜமான பக்தினா அப்பப்போ கொஞ்சம் ஆசாரத்தோட பக்தியா இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இஷ்டப்படி வாழ்றது இல்லைங்க. ராத்திரி பகல் வாழ்க்கை முழுசும் நம்ம இருதயத்தை பரிசோதித்து பார்க்கிற தேவன் இருக்காருங்கிற பக்தியோட வாழணுங்க. தேவனுடைய பாகமான நீதி நிதானத்தோட வாழணும். தேவனுடைய பிள்ளையா வாழ்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சொந்த பலத்தால அப்படி நாம வாழ முடியாதுங்கிறதுனால தேவன் நமக்காக பரிசுத்த ஆவியானவர் அருளி இருக்கார். நம்மளால சுயமா செய்ய முடியாத காரியங்களை தேவனுடைய பலனை கொண்டு நாம் செய்வதற்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதனால தேவனுடைய சித்தத்தின்படி வெற்றியான வாழ்க்கை வாழுங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நேரத்திலும் தேவனுடைய வார்த்தை கேட்க தயாரா இருக்கீங்களா? தேவா நானே தினால் விசேஷித்தவர், ராஜா நானே தினம் யோசிப்பவர். தேவா நானே தினால் விசேஷித்தவர், ராஜா நானே தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் என்னோடு வருவதினா. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு அளிக்கும்படி நான் அளிக்கும் பலன் என்னுடன் கூடவே வருகிறது. இந்த வார்த்தைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு அளிக்கும்படி நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. சீக்கிரமாய் வருகிறேன். என்னோட சின்ன வயசுல இருந்து இதை தான் சொல்லறாங்க பாஸ்டரியா. ஆனா ஏன் இன்னும் அவர் வரல? அப்படி பல பேர் இன்னும் அலட்சியமா தான் இருக்கிறோம். 2000 வருஷம் ஆயிடுச்சு. வரேன்னு சொன்ன ஏசப்பா இன்னும் வரலையே. அப்படி கேட்கிறவங்களும் அவிசுவாசத்தோட இருக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா வர்றாருங்க. மனிதன் தாமதிக்கிறது போல
அவர் தன்னுடைய விஷயங்களில் தாமதிக்கிறவர் அல்ல. ஆனா ஒருவரும் நசுக்கப்படக்கூடாது, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான், உங்களுக்காகத்தான் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இப்ப அவர் வந்துட்டா அநேகர் நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமை உண்டாகலாம். அதனால்தான் அவர் தாமதித்து வாசல் அருகே தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அடி எடுத்து வச்சா அவர் வந்த மாதிரி தான் கணக்கு, தயாரா இருக்கிறார். ஆனால் நான் வருவதற்கு முன்பு என் நாமத்தை பற்றி, என் பேரில் இருக்கிற ரட்சிப்பை பற்றி சகல ஜனங்களும் அறிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்க கூடியவர். இயேசு கிறிஸ்து உனக்காக உன் பாவத்து நிமித்தமாக சிலுவையில் மரித்தவர். இயேசு கிறிஸ்து மூலம் நீ நித்திய ஜீவனை அடைய முடியும். இயேசு கிறிஸ்து தான் உன்னை ரட்சிப்பார். அவர் உன் பாவங்களை மன்னிப்பார். இந்த சுவிசேஷம் ஒரு முறையாவது பூமியில் இருக்கிறவர்கள் காதிலே விழுந்தாக வேண்டும். அதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டார்னா அவ்வளவுதான். எனக்கு யாரும் சொல்லலையே நீர்தான் மெய்யான தேவன் என்று. நான் எப்படி நம்புறது? நான் ஏன் நம்பலன்னு ஏசப்பா கேட்டா, அப்பா எனக்கு யாரும் சொல்லலையே என்று யாராவது சொன்னா அது எப்படி இருக்கும்? அதான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். நீ விசுவாசிக்கிறியோ இல்லையோ அது உன்னோட இஷ்டம். ஆனால் இயேசுவே ரட்சகர் என்ற விஷயம் ஒவ்வொருவருக்கும் தெரிந்தாக வேண்டும். அதனால் தான் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். எதற்காக அவர் தாமதிக்க வேண்டும்? ஒவ்வொருவருக்கும் நற்செய்தி சென்றடைய வேண்டும். அவர் வந்து கொண்டிருக்கிறார். அந்த சுவிசேஷம் தெரிந்தவர்கள் இருக்கும்ல, அந்த சுவிசேஷத்தை கேட்டவங்க இருக்கும்ல. நீனுடைய வாழ்க்கையில எத்தனை தடவை ஏசப்பாவை குறித்து கேட்டு இருக்கிறாய்? சொல்லு பார்க்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கேன், எப்பத்துல இருந்தோ கேட்டுக்கிட்டு இருக்கேன், 4 வயசுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், 3 வயசுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப இத்தனை நாள் அவரை பத்தி கேட்டிருக்கியே, அவரை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? அவரை தெரியும்னு சொல்றியே, அவருடைய வாக்கு தத்தத்தின்படி நடக்கிறியா? உன் பாவங்கள் எல்லாம் மன்னித்து தேவனுக்கு கருளுகிற அந்த தூய்மையான ஆத்மாவை பெற்றிருக்கிறாயா? எப்போ நீ நம்புற? கேன்சர் போயிடுச்சுங்க, அப்ப இருந்து நம்புறேன். கேன்சர் போயிடுச்சுன்னு ஏசப்பாவை நம்புற. வாழ்க்கையை மாத்திக்கிட்டியா? அந்த பழைய வாழ்க்கையோட ஸ்டைலை மாத்திருக்கியா? அதே பழைய வாழ்க்கை, அதே பழைய பூஜை, அதே பழைய பாவம். அதோட இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் அப்படின்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்ல. நீ ஏசப்பாவுக்கு இருதயத்தை ஒப்படைச்சிட்டா உன் வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும். ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எனக்கு தெரியும் உங்கள பாதி பேரு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. அவரே மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கிறீங்க, அப்படித்தானே? ஆமான்னு சொல்றவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் எங்க பரலோகம் போகாம இங்கே இருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரையும் உடனே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளாம நம்மளை எதுக்காக இங்கே வச்சிருக்காரு? நாம் இங்கே இருக்க வேண்டும். இங்கே இருக்கிறவங்களுக்கு நாம் தெரிந்து கொண்ட ஏசப்பாவை பற்றி சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவன் நம்மை ரட்சித்ததற்கு பிறகு நம்முடைய சரீரத்தை தேவனுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நீங்க அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், ஆதலால் நீங்க உங்க சொத்து இல்ல. உங்களுக்கு தெரியுமா? உங்க கை உங்களது இல்லைங்க, உங்க கால் உங்களது இல்ல, உங்க கண் உங்களோடது இல்ல, உங்க வயிறு உங்களோடது இல்ல. அப்புறம் யாருது? ஏசப்பாவோடது. ஏசப்பாவுக்கு விருப்பமானவைகளைத்தான் என் கைகள் செய்ய வேண்டும். ஏசப்பாவுக்கு விருப்பமான இடத்துக்கு தான் நான் நடக்க வேண்டும். ஏசப்பாவுக்கு விருப்பமானதை தான் நான் சாப்பிடணும். என் இஷ்டத்துக்கு நான் சாப்பிடக்கூடாது. வயிறு முழுக்க அருவருப்பானவைகளை, புகைப்பிடிக்கிறது, மது அருந்துறது, போதை வஸ்துக்கள் உட்கொள்றது. எங்க அப்பா இயேசுவை ஏத்துக்கிட்டாருங்க, ஆனா குடிக்கிறது நிறுத்தல. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப கவலையா இருக்கு. இயேசுவை ஏத்துட்டதுக்கு அப்புறம் நீ எப்படி பிராந்தி குடுக்கிற? எப்படி சாராயத்தை குடிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவால் நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். அதனால் தான் சரீர பிரகாரமாக நாம் செய்யும் தவறுக்கான கணக்கை தேவன் கேட்பாராம். என்ன கிறிஸ்தவ வாழ்க்கைனா காமெடி நினைச்சிட்டீங்களா? கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு எப்படி எல்லாம வாழ்வியா? உனக்கு தோன்றதெல்லாம் செய்வியா? முடியாதுங்க. அநேக நேரங்களிலே நாம் இதை கேட்பதில்லை. நம்புவது மாத்திரம் முக்கியமல்ல, அதன்படி நீ வாழ்கிறாயா? அது நல்லதா இருந்தாலும் சரி,
கெட்டதா இருந்தாலும் சரி, உன் சரீர பிரகாரமாக செய்கிற எல்லா காரியங்களுக்கும் தேவனிடத்தில் கணக்கு கொடுத்தாக வேண்டும். நாம் தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கையின் அடிப்படையிலே நமக்கு பலன், நமக்கு சம்பளம் தயாராக இருக்கிறது. பாவத்திற்கு கிடைக்க போகிற சம்பளம் அது என்னங்க? மரணம். பாவம் செய்கிறவன் மரித்து போவான். அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் சாக மாட்டான்னு ஒருத்தர் கேட்டார். ஏன் சாக மாட்டான்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கும் மரணம் உண்டு, ஜெபிக்கிறவர்களுக்கும் மரணம் உண்டு. அடிக்கடி இப்படி சொல்லுவான், கெட்டவன்லாம் நல்லா தாங்க இருக்கிறான், நல்லவன் தான் செத்துக்கிட்டே இருக்கான். எதுக்கு? ஏங்க? பாவியா இருந்து நீ நரகத்துக்கு போறதை விட கொஞ்சம் மாறி நல்லவனாகிறதுக்காகத்தான் உன்னோட ஆயுச ஆண்டவர் கூட்டி கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். இப்பவாவது மாறுவியா? இந்த வருஷமாவது நீ மாறுவியா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இருக்காரு, அவங்களோட அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு 87 வயசு. நான் அவங்க தெருவில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து, ஐயா ஆண்டவர் என்ன எடுத்துக்க சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. சுருட்டு குடிக்கிறத விட்டுட்டீங்களான்னு கேட்டேன். அதுதான் ஏன் முடியல, மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டேன். நாங்க ஒரு 2 இழுதான் ஐயா. நான் சொன்னேன், நீ இந்த சுருட்டு விடுற வரைக்கும் நீ சாக மாட்ட. நீ பரலோகம் போகணும்னா சுருட்டு குடிக்கிறத நிறுத்து, அப்புறம் ஜெபம் பண்ணு, அப்ப ஆண்டவர் கூட்டிட்டு போயிடுவார். இன்னும் எதுக்காக ஏன்னா வாழணும்? நான் இன்னும் எவ்வளவு நாளையா அந்த பூமியில இருக்கிறது? நீ இருந்து ஆகணும், செத்தா நரகத்துக்கு போயிடுவா. அதுக்காக தான் ஆண்டவர் உன்னை விட்டு வச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு நாள் அந்த அம்மா சுருட்டை நிறுத்தினாங்க. உடனே ஆண்டவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தாங்க. பாவத்தோடு வாழ்றவங்க இறந்து போனா அது ரொம்ப பயங்கரமானது. மறுபடியும் திரும்பி வர முடியாது, மேல எழுந்திருக்க முடியாது, சூழ்நிலையை மாத்திக்க முடியாதுங்க, மாத்திக்க முடியாது. நரகத்துக்கு போனா அங்க அக்னி அணையாது, அங்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அது விவரிக்க முடியாத அக்னி தழல், அங்கே நித்திய அக்னி எரிந்து கொண்டே இருக்கும். இந்த உலக பிரகாரமான மரணம் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் ஏசப்பாவை விசுவாசிக்கிறவர்களுக்கு 2வது மரணம் இல்லை. 2வது மரணம், நான் இங்கே இறந்த பிறகு நம்முடைய சரீரம், மண்ணால் உருவாக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கே போய் சேரும். ஆத்துமா ரட்சிப்பை பெற்றிருக்குமானால் அது தேவனை போய் சேரும். மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசியில் தன் ஜீவ சுவாசத்தை ஊதி மனிதனை ஜீவாத்துமாவாக்கினார். நாம் ஆவியும் ஆத்துமாவும் சரீரமுமாயிருக்கிறோம். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, நம்ம ஆத்துமாவையும் சரீரத்தையும் முடிச்சு போடுவது உயிர் தான். அந்த உயிர் போன பிறகு ஆத்துமாவும் சரீரமும் பிரிக்கப்படுகிறது. சரீரம் ஆத்துமாவிலிருந்து பிரிக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாகிறது. அதற்கு பிறகு அந்த ஆத்துமா தேவனிடத்திற்கே போகிறது. அது கண்ணுக்கு தெரியாதுங்க. ஆத்துமா கண்ணுக்கு தெரியாது, சரீரம் தான் தெரியும். மண்ணால் உருவாக்கப்பட்ட சரீரம் மண்ணையே போய் சேரும். ஆத்துமா தேவனிடத்தில் உருவாக்கப்பட்டதாலே தேவனிடத்தில் போய் சேரும். நீ இந்த உலகத்தில் வாழும்போது என்ன செய்தாய்? நீ 30 வயசு வாழ்ந்தையோ, 40 வயசு வாழ்ந்தையோ, இல்லை 80 வயசு வாழ்ந்தையோ, உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய சரீரத்தின் மூலமாக நீ செய்த எல்லாவற்றிற்கும் நான் எதற்காக உனக்கு அழகான சரீரத்தை கொடுத்தேன்? உனக்காக எதற்காக நல்ல சௌந்தரியத்தை கொடுத்தேன்? உனக்கு எதற்கு நல்ல புத்தியை கொடுத்தேன்? உன்னை எதற்காக ஒரு நல்ல குடும்பத்திலே நான் பிறக்க வைத்தேன்? உன்னை எதற்காக என்னுடைய ரத்தத்தை கொடுத்து கிரயமாக வாங்கினேன் என்று கணக்கு கேட்பார். நீ எனக்காக என்ன செய்தாய்? என்ன பதில் சொல்லுவேன்? என் கையால நான் என்ன பண்ணின? கைதட்டி பிரார்த்தனை பண்ண, பாட்டு பாடின, முழங்காலில் நின்று பிரார்த்தனை செய்தேன், என் வாயால் உம்மை அழைத்தேன் அப்படின்னு சொல்ல போறியா? இல்லை என்னுடைய வாயால நான் பொய் சொன்னேன், என்னோட கையால நான் திருடுனேன், மோசம் செஞ்சேன், உமக்கு விரோதமான தீய காரியங்களுக்கு என் சரீரத்தை ஒப்புக் கொடுத்தேன், என்னோட பாதங்களை நான் தவறான குறுக்கு வழியில நடக்கிறதுக்கு பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அதுக்கு பிரதிபலன் இருக்குங்க. சத்தியத்தை கடைபிடிங்க. நான் சீக்கிரம் வரப்போகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு பலன் அளிக்கும்படி. அவரவர் பலன் அவங்களுக்கு தான். எல்லாம் தனித்தனியா நாங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா வேலை செய்யறோம்னு சொல்றோம்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஊழியம் செய்யறோம். ஆனா நாளைக்கு ஆண்டவர் கேட்கும் போது, ஜெயபால் உனக்காக உன் குடும்பத்துக்கு இதுன்னு சொல்ல மாட்டார். எனக்குரியது எனக்கு தான், என் மனைவிக்குரியது மனைவிக்கு தான், என் பெரிய பையனுக்குரியது அவனுக்கு தான், அவன் மனைவிக்குரியது அந்த மனைவிக்கு தான், அவங்க குழந்தைக்குரியது குழந்தைக்கு தான், அவங்க பிள்ளைங்களுக்குரியது பிள்ளைங்களுக்கு தான். எல்லாருக்குமே அவரவருக்குரியது தான் அவங்களுக்கு வந்து சேரும். எல்லா சந்ததிகளுக்கும் அப்படித்தான். அப்படித்தானே? உங்களுக்குரியது உங்களுக்கு தான், உங்க மனைவிக்குரியது மனைவிக்கு தான், உங்க பிள்ளைகளுக்குரியது பிள்ளைகளுக்கு தான். ஆனா பாருங்க, சில பேர் மீட்டிங்க்கு வாங்கன்னு கூப்பிட்டா, என் ஒய்ஃப் வராங்கங்க, அவங்க வராங்கல்ல போதும்னு சொல்லுவாங்க. அவங்க வர்றது இருக்கட்டுங்க, ஏசப்பா வராருங்க. ஏசப்பாவை விசுவாசிக்கிறவங்க உயர்த்தப்படுவாங்க. உங்க நிலைமை என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெரியவர் சொன்னாரா, என் ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அது நல்லது தாங்க, உங்க விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு வரும்போது அவங்கள உயர்த்து வரல, அவங்க கூடயே சேர்ந்து அவங்கள பிடிச்சிட்டு நானும் போயிடுவாங்க.
ஏதோ சைக்கிளில் பின்னால் உட்காந்துட்டு போற மாதிரி. ஏசப்பா கிட்ட அதெல்லாம் முடியாதுங்க. உன் ஜெபம் தான் உனக்கு, உன்னுடைய விசுவாசம் தான் உனக்கு, உன்னுடைய உண்மையான வாழ்க்கை தான் உனக்கு, தேவனுக்காக செய்யற ஊழியம் தான் உனக்கு. உன் மனைவி தேவனுக்காக ஊழியம் செஞ்சாது உன் மனைவிக்கு, உன் பிள்ளைங்க தேவனுக்கு ஊழியம் செஞ்சாது பிள்ளைங்களுக்கு. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்கள் என்னோடே வருகிறது. அதுக்கு நாம தயாரா இருக்கணும். இயேசு கிறிஸ்து வராருங்க, அவரவருக்கான பலன் அவரோட கூட வருகிறது, பரிசுகள் வருகிறது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான பரிசுகள் இல்ல. நான் எதுக்காக ராவு பகலா பிரயாசப்படுறேன்? என்னுடைய தேவன் எனக்கு அளிக்கும் ஈவுக்காக, என் தேவன் எனக்கு தரும் கிருபைக்காக. எனக்கு எந்த டைரக்டரும் இல்ல, எனக்கு ஆணையிடுறதுக்கு எந்த உயர் அதிகாரியும் இல்லை. ஆனா தேவனுக்கு நான் கணக்கு சொல்ல வேண்டும், ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். என்னை நம்பி எனக்கு ஒப்படைத்த இந்த ஊழியம், என்னை நம்பி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள், இந்த எல்லா காரியங்களுக்காகவும் நான் தேவனிடத்தில் கணக்கு கொடுக்கணும். ஏய் ஜெயபால், நீ நடத்துற மீட்டிங்ல எத்தனையோ ஆத்துமாக்கள் உங்ககிட்ட அனுப்பி வச்சேனே, எத்தனை ஆத்துமாக்களுக்காக நீ ஜெபித்தாய், எத்தனை பேருக்கு என்னுடைய வார்த்தையை நீ சரியா சொன்னாய், எத்தனை பேரை என் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறாய் என்று தேவன் என்னிடத்தில் கணக்கு கேட்பார். ஏதோ ஜோக்கு சொல்லி உங்களை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியும், ஆனா தேவன் என்னிடத்தில் கணக்கு கேட்பார். ஒருவரும் நசுக்கப்படக்கூடாது. ஏன்பா, இந்த கிரவுண்டுக்கு வந்த அத்தனை பேரையும் உன் கையில ஒப்படைச்சனே, நீ சொல்ல சொன்ன வார்த்தைகளை சொல்லலையா? உன் சந்நிதியில் அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணலையா? நான் என்னதான் என்னோட உள்ளுக்குள்ளே அடக்கி வைக்கலான்னு முயற்சி செஞ்சாலும் என்னுடைய கண்ணீரை என்னால் அடக்க முடியாதுங்க. நான் பர்ஸ்ட் அவுட் ஆயிடுவேன். காரணம், தேவன் அந்த பாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அன்று எரேமியாவுக்கு ஏற்பட்டது போன்ற ஒரு பாரம், அங்க முடியாதது. கண்ணீரோடு போதித்தா, திட்டினார், கண்ணீரோட திட்டினார். திட்டுறத தவிர வேற வழி இல்லை. திட்டுறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் நம்ம தேசத்துல அநேகருக்கு வித்தியாசம் தெரியாதுங்க. திட்டுனா கண்டிச்சோன்னு சொல்லுவாங்க, கண்டிச்சா திட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. நீ உருப்பட மாட்ட, நீ வேலைக்காக மாட்ட, அவ்வளவுதான், செத்துருவ. அது திட்டுறது. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியிலனா கெட்டு போயிடுவ, தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கலன்னா நாசமாயிடுவ. இது கண்டிப்பு. கீழ்ப்படியாம இருந்தா நீ கெட்டு போயிடுவ. நீ கெட்டுத்தான் போவேங்கிறது இல்லைங்க, இதுதான் கண்டிப்பு, எச்சரிக்கை, புத்தி சொல்லுதல். தேவ ஆவியானவரால் எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் எச்சரிக்கிறதற்கும் புத்தி சொல்லுகிறதற்கும் கண்டிக்கிறதற்கும் உபயோகமாக இருக்கும் என்கிற விஷயத்தை நீ மறந்து போகாதே. மது கெடுக்கிறதற்கும் வாழ்வதற்கும் உடைக்கிறதற்கும் உபயோகப்படுத்தப்படுகிறது. எதுக்காக கெடுக்கிற? எழுப்பு விழுந்தவன. பைபிள் சொல்லுது, விழுந்தவனை எழுப்பு. நேற்று ஒரு பிசாசவர்கிட்ட போகும்போது அது கீழே விழ பார்த்தது. அவன் விழுந்துட்டான்னா உடல்ல ஏதாவது எலும்பு உடைஞ்சு போயிடும், தலையில அடிபட வாய்ப்பு இருக்கு. அதனால நான் உடனே முடிய பிடிச்சி நிக்க வச்சேன். இயேசுவின் நாமத்தில் அந்த பிசாசை விரட்டின போது அது போனது. அவன் விழுந்து விட்டான். அவனை விட்டுனா அவன் கீழே விழுந்துட்டான். மறுபடியும் அவனை தட்டி எழுப்பி, ஐயா என்னப்பா உன் பேரு? அந்த பிசாசு அவனை விட்டு போயிடுச்சா? அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எழுப்பி உட்கார வச்சு குடிக்க தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் வந்தோம். கவனிங்க, விழுந்தவங்களை எழுப்பணுங்க. பரிசுத்தாவி இறங்குனதுனால யாரும் மயங்கி கீழே விழுந்தாங்கன்னு பைபிள எழுதல. அசுத்தாவிதான் மனுஷனை கீழே விட வைக்கும். தேவ ஆவியானவர் எழுப்புவார். உன்னிட கெட்டாவி இருக்கா? ஆடுவ, கீழே விழுவ, அப்படியே உன்னை விடக்கூடாது. விழுந்த உன்னை ஜெபம் பண்ணி மேல எழுப்பணும், நிக்க வைக்கணும். உனக்குள்ள சாத்தான் வரதுக்கு காரணமா இருந்தா அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கணும். சத்துருவுக்கு இடம் கொடுத்தா தான் அவன் நம்ம கிட்ட வருவான். பாவம் நமக்குள்ள இருந்தா தான் அவன் நம்ம கிட்ட வருவான். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போதுதான் அவன் நம்மளை தேடி வருவான். இல்லைன்னா நம்ம பக்கமே வரமாட்டான். நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சாத்தான் உன்னை தொட முடியாது. ஆண்டவர் சொல்றாருங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். நீ நம்பினாலும் நம்பாட்டியும் அவர் வரப்போறாரு. அவர் வருவதற்குள்ளாக இந்த உலகம் முழுவதும் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அந்த ஒரு பாரத்தோடு தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அந்த பாரத்தோடு தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த டிவி நிகழ்ச்சி நடத்துகிறோம். நம் சபைக்கு வருகிற நீங்கள் முதலில் ரட்சிக்கப்பட வேண்டும். அதன் பின்பு நீங்கள் சென்று உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு சாட்சிகள் சொல்லணும். தர்மையான நேரத்தில் என்னுடைய ஆசை, என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய வேண்டுதல், என்னுடைய லட்சியம், நீங்கள் எல்லோரும் ஆண்டவருடைய வருகையிலே எழுப்பப்பட வேண்டும். உங்கள் எல்லாருடைய பெயர்களும் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட வேண்டும். ஒருவர் கூட விட்டுவிடப்படாமல் இந்த மீட்டிங்ல உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், அங்க வேன்ல உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, சுவத்துல உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, அங்கங்க வீடுகள்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, உங்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். பாவிகளுக்காய் ஒதுக்கப்பட்ட அந்த நித்திய ஆக்கினைக்குள் செல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்கு
வேதனை இல்லாத, கண்ணீர் இல்லாத, பசி இல்லாத, இருள் இல்லாத, மரணம் இல்லாத, கஷ்டங்கள் இல்லாத, சந்தோஷங்கள் நிறைந்த பரலோக ராஜ்யத்தில் கிறிஸ்துவோட சேர்ந்து யுகயுகமாக சந்தோஷமாய் வாழ வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அவரோடு. ஒருவேளை ஆண்டவர் வருவதற்கு முன்பு நாம் இறந்து போவோம் என்றால், இறந்தாலும் நாம் அவரோடு தான் செல்லுவோம், அல்லது நாம் வாழ்ந்தாலும் அவரோடு இருக்கிறபடியே நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். தேவ பிள்ளைகள் அவர் மத்திய வானத்தில் வரும்போது, ஒருவேளை நாம் உயிரோடு இருப்போம் என்று சொன்னால், இந்த சரீரம் மறுரூபமாக்கப்படும். ஆண்டவரோடே கூட நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். இப்ப குதிச்சா கீழே விழுந்துருவோம். ஆனால் ஆண்டவர் வரும் பொழுது உன் சரீரம் மறுரூபமாக்கப்படுவதால், மகிமையான சரீரத்தினை அடைவதால் ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பாய். நம்ம எல்லாருமே அவர் ராஜ்யத்துக்கு போகணுங்க. அதுதான் அவருடைய ஆசை. நாம் தலைகளை தாழ்த்தலாமா, ஜெபிக்கலாமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஒப்பு கொடுக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, ஒரே ஒரு விஷயம், எங்களை ஏறெடுத்து பாருங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை பாருங்கப்பா. ஒருவன் தன் பாவங்களுக்காக வருத்தப்படும் போது பரலோகத்திலே துக்கங்கள் இல்லை, சந்தோஷங்கள் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்களே. எத்தனை பேர் இப்ப மனம் வருந்துறாங்க ஐயா. தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க, தங்கள் நிலையை உணர்ந்திருக்கிறாங்கப்பா. நீங்க தான் வேணும், எங்களுக்கு ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்படணும் அப்படின்னு ஆசையோடு இருக்கிறாங்க. பரலோக வாழ்க்கை, பரலோகத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் அருளுங்கப்பா. இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் வெறுமையாய் வந்த ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாதபடி, வந்தவாறே திரும்பி போகாதவாறு உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய், உம்முடைய ராஜ்யத்தின் ராஜாவாக எழுதப்பட்டவர்களாக இங்கிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த நிச்சயத்தோடு இங்கிருந்து போக வேண்டும் அப்பா. இங்கிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தயவாய் பார்க்க வேண்டுமே. எந்த இதயத்தில் எந்த நோய் இருக்கிறதோ, வேதனை இருக்கிறதோ, போராட்டம் இருக்கிறதோ பாருங்கப்பா. அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும். மரண வேதனையிலிருந்து விடுதலையை கொடுங்க. எப்பொழுது அவங்க பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டதோ, எங்களுடைய பெயர் பரலோகத்தில் இருக்கும் என்ற எண்ணத்தோடு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு, அப்படிப்பட்ட விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளும் வருவதற்கு நீர் கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் இருதயத்தை உம்மிடத்தில் ஒப்படைத்த போது எங்கள் எல்லா தேவைகளையும் தீர்க்கிற தேவன் நீர். எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் தருகிறவர் நீர். எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறவர் நீரே. எங்களுடைய எல்லா தேவைகளையும் தீர்க்கிறவர் நீர் அல்லவோ. மனதின் எல்லா கவலைகளிலிருந்தும் மாற்றி, எல்லா வேதனைகளிலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கொடுத்து, எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுவித்தவர் நீரே அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்டு நீர் கொடுத்த அந்த விடுதலையை எங்களுக்கு கொடுத்தருளும். இந்த உலகத்திலே வைராக்கியத்தோடு, நீதியோடு, பரிசுத்தவான்களாக, பரலோகத்தை அடைந்தவர்களாக, தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தோடு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த உலகத்தின் முடிவிலே உம்முடைய ராஜ்யத்தில் உம்மோடு சேர்ந்து ஆனந்தப்படுகிற அந்த பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொருவரும் அந்த நித்திய அக்கினியிலிருந்து தப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த அழியாத அக்கினிக்கும் சாகாத புழுக்களுக்கும் இடையிலே அல்லாடாமல் அந்த நரகத்திலே நீர் நேசிக்கிற இந்த பிள்ளைகள் யாரும் போகக்கூடாதே. ஏசப்பா, இன்னும் கடினமான இருதயத்தோடு யாராவது இருப்பார்களானா, பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்கள் தவறுகளை உணர்த்தி உம்முடைய பாதத்தை பற்றி கொண்டு உம்முடைய மன்னிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுகிற கிருபை தாங்கப்பா. இந்த கூட்டம் முடிந்தாலும் ஒவ்வொருவரும் தங்கள் வீடுகளுக்கு சென்ற போதும் தேவரீரும் வருகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எழுப்பப்படுகிற கூட்டத்தில் இருக்கும்படியாய் உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அருளும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவருடைய பேரும் உம்முடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்படட்டும். தேவனே, உமக்கு சித்தமானா இந்த பூமியிலே மீண்டும் ஒருவரை நாங்கள் ஒருவரை பார்க்கும்படியாய் கிருபை செய்யும். இல்லையே உம்முடைய ராஜ்யத்திலே உமோடு சேர்ந்து நித்திய காலமாய் இருக்கும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே,
ஆமென். 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 வாழ்க்கையிலே கசப்புகள் கருத்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கருத்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. அல்லேலூயா. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா. எதினா எதினா நீ என்னோடு வருவதினா. எதினா எதினா நீ என்னோடு வருவதினா. எதினா எதினா நீ என்னோடு வருவதினா. இன்னொரு முறை. எதினா எதினா நீ என்னோடு வருவதினா. நீ என்னோடு வருவதினா. நீ என்னோடு வருவதினா. நீ என்னோடு வருவதினா. ஹல்லேலூயா. எவ்வளவோ பாரத்தோட நடந்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியில உங்களோட பங்கு இருக்கின்றதையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிகழ்ச்சியின் மூலமா நீங்க உண்மையா மேன்மை அடைந்திருந்தால் இந்த நிகழ்ச்சியை வளர்ச்சி அடைய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதால தேவன் உங்களுக்கு ஆணையிட்டிருந்தால் உங்கள் காணிக்கையையும் நன்கொடைகளையும் ஆன்லைன் மூலமாவோ டிடியாவோ எங்களுக்கு அனுப்புங்க. நீங்க அனுப்புற காணிக்கைகளை நாங்க நம்பிக்கையான வழியில பயன்படுத்துறோம். பல மடங்கு நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரணும்னு நாங்க தேவனோட சன்னதியில பிரார்த்திக்கிறோம். வறண்ட நிலமும் மகிழ்ந்திடும், வனாந்திரமும் செழித்திடும். தேவனே இவையெல்லாம் செய்பவர், கர்த்தரின் மகிமையை காணுங்கள். தேவனே இவையெல்லாம் செய்பவர். உங்க பிள்ளை ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான்னு ரொம்ப மோசமா கெட்டு போறான்னு கவலையில இருக்கீங்களா? உங்க மகளுக்கு பிசாசு பிடிச்ச துன்பப்படுறான்னு, தீராத நோயால கஷ்டப்படுறான்னு நீங்க கவலையில இருக்கீங்களா? உங்க கணவர் திருந்தலன்னு, குடிகாரராவே இருக்காருன்னு, தேவனிடத்துல எவ்வளவுதான் முறையிட்டாலும் நடக்கலன்னு கவலையில இருக்கீங்களா? உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னு கலங்கி போயிருக்கீங்களா? ஏசப்பா என் பிரார்த்தனைய கேட்கல, எங்களுக்கு பதில் சொல்லவே இல்லைன்னு அப்படி ஒரு கவலையில இருக்கீங்களா? உங்க விசுவாசத்தை சோதிச்சு பார்க்கவும், உங்க நம்பிக்கை என்னன்னு பார்க்கறதுக்கும் ஆண்டவர் தாமதிக்கிறாரே தவிர கண்டிப்பா உங்க எல்லா பிரார்த்தனைகளுக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. அம்மா, உங்க விசுவாசம் பெருசு. சகோதரா, உன்னுடைய விசுவாசம் பெரியது என்று ஆண்டவர் சொல்லுவது போல அவர் மீது விசுவாசம் வை. நீ கேட்கிறது, நீ வேண்டிக்கிறது எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கறதுக்கு பரலோகத்தின் பிதா எப்பொழுதும் தயாரா இருக்காரு. முழு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. விடாம ஜெபம் பண்ணுங்க. தேவன் அற்புதங்களை நடத்துவார். உங்களுக்காக நாங்களும் பிரார்த்திக்கணும்னா உங்க பெயர் முகவரியை தெரியப்படுத்துங்க. ஜெப குறிப்புகளை எழுதி அனுப்புங்க. தேவ சந்நிதியில் உங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். தேவனுக்கு சுத்தமான மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய கிருபை உங்களோடு தங்கி தரித்திருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.